நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கோடைகள் பெறுவது தகும் வழியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ்கா மேரி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கிய மேரி அவருடைய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்து சுகம் பெற வேண்டியும் டிவி சேவியர் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ஆண்டனி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஆலயங்களுக்கு வந்து திருப்பலிலே பங்கேற்க முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்த மாதிரி இன்று முதல் நாம் திருப்பலிலே நாம் பங்கேற்று ஜெபிக்கின்றோம். வரக்கூடிய நாட்களிலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இல்லங்களிலே தனிமைப்படுத்தி மருத்துவமனையிலே பல்வேறு நிலைகளிலே சிகிச்சை பெறுகிற அகல உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய நலனுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தொற்று நோய் நம்மை தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய இந்த வேளையிலே நம் ஆண்டவர் நல்ல ஆயர் என்று குறிப்பிடுகின்றார். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக முழுமையாக பெறும் பொருட்டே நான் இந்த உலகத்திற்கு வந்துள்ளேன் என்று சொல்லுகிறார். இன்றைய வாழ்க்கை சூழலே எத்தனையோ மக்கள் வாழ்வுக்காக போராடுவதை நாம் பார்க்கின்றோம். கொரோனா பெருந்தொற்று பயம் ஒருபுறம், நம் ஆண்டவர் நம்மீது அக்கறை கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவர், நம் ஆயர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை அவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஆயன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அதுவும் கட்டாயத்தால் அல்ல, மனம் ஊர்ந்து நமக்காக உயிரை கொடுத்தவர் நல்ல ஆயனாம் இயேசு. எனவே பிரியமானவர்களே, நம் மீது அக்கறை கொண்டுள்ள பாதுகாக்கின்ற தொடர்ந்து வழிநடத்துகிற ஆயரை நாம் பின்பற்றுகிற நல்ல ஆடுகளாக நாம் வாழ இன்றைய நாளிலே இந்த திருப்பலில பக்தோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே நல்ல ஆயனின் நல்ல ஆடுகளாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற தவறிய அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய
நலனுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆன்லைன் திருப்பலியிலே பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலியை நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்கா மறு நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தே. இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்று கொண்டாடி மகிழ்வுற செய்தல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டி என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக விளக்கி கூற தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானத்திலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார்.
உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்பொழுது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட போது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றார். கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவர்களுக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவருடைய குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஊட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், எனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், எனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவளிடம் ஊமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டே வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு ஆயனின் நல்ல ஆடுகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நல்ல ஆயனுடைய பண்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆயன் நல்லவராக இருக்கிறார், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆடுகள் நல்ல ஆடுகளாக இருக்கின்றனவா? பொறுப்புள்ள ஆடுகளாக நாம் இருக்கிறோமா? பொறுப்புள்ள ஆடுகளாக நாம் வாழ்கிறோமா? நான் ஒரு நல்ல ஆடா, ஒரு நல்ல மந்தையா என்பதைத்தான் இன்றைய நாளிலே சிந்திக்க இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது. இன்றைய நாளிலே ஆட்டுக்குட்டில் பற்றிய உவமையை இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே நல்ல ஆயர் என்று இந்த நாட்களிலே நாம் தியானிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது ஆயர்கள், அதாவது அந்த தலைமை குருக்களை பற்றி குறிக்கிறது. வாயில்கள் வழியாக வருபவர்கள் முறையாக தலைமை பொறுப்புக்கு வருபவர்கள். வாயில் வழியாக வராமல் வேறு வழியாக ஏறி குதித்து வருவோர் முறையாக வராமல் பணம் கொடுத்து செல்வாக்கு வழியாக முறைகேடு வழியாக பதவியை பெறுபவர்கள். இயேசுவுக்கு முன் வந்தவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் வந்தவர்கள். எனவேதான் எனக்கு முன் வந்தவர்கள் இத்தகையவர்களே, அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை என்று இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய நம்முடைய காலகட்டத்திலும் கூட பணத்தை கொடுத்து பொறுப்பை பதவியை வாங்கக்கூடிய மனிதர்கள், பணத்தை கொடுத்து வேலை செய்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பணத்தை கொடுத்து பதவி வாங்கியவர்கள் சேவை செய்ய அல்ல, பணம் சம்பாதிக்க நினைப்பவர்கள். அவர் மக்களை அநீத அந்த செயலிலே
அநியாயமாக செயல்பட நினைப்பார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஆடுகளாக நாம் வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. நல்ல ஆயன் எப்படி இருக்க? நாம் நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா? ஒரு ஆயன் என்று சொல்லுகிற பொழுது ஆயன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நிறைய எதிர்பார்ப்புகளை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் மந்தைகளாகிய நமக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய இந்த ஸ்கூலுக்கு போகாமல் என் பையன் பயங்கரமாக அடம் பிடிக்கிறான், செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறான், செல்ஃபோன் கொடுத்தா கூட வீடியோ அந்த கேமே ஆடிட்டே இருக்கிறான், நைட்டில் தூங்குறப்ப சுட்ரா ஷூட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், சென்னையில் இருக்கக்கூடிய குடும்பம், 2 பேருமே ஆசிரியர்கள். அவனுடைய மகனை நல்ல முறையிலே எல்லாவற்றையும் கொடுத்து வளர்த்தார்கள். ஆனால் அந்த ஒரே பையன் இப்போது குடிக்கு, போதைக்கு, கஞ்சாவுக்கு அடிமையாகி ஒவ்வொருவரிடம் சென்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவன் சென்றிருக்கிறான். அதெல்லாம் இருக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். திருப்புரை சார்ந்த ஒரு குடும்பம், 10 வருடங்களாக எனக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். திடீரென தொழிலே நஷ்டம் ஏற்பட்டது, குடிக்க ஆரம்பித்தார், எல்லாவற்றையும் இழந்து இப்போது ஒட்டுமொத்த குடும்பமே நடுத்தெருவிலே நிற்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை நம்முடைய பங்கிலே சந்தித்தேன். ஏஜி சபைக்கு சென்று நம்முடைய பங்குக்கு வந்து சேர்ந்தவர்கள், ஏன் நீங்கள் பிற சபையை தேடி சென்றீர்கள் கேட்டபொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஃபாதர் இங்கே வந்து வார்த்தை இல்லை ஃபாதர், வார்த்தையில் அதிகமாக கொடுக்கறதில்ல ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாயில், என் வழியாக என் ஆடுகள் செல்லும் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய குரலை என் ஆடுகள் அறியும், என்னுடைய குரலுக்கு என் ஆடுகள் செவி சாய்க்கும், நான் என் ஆடுகளுக்கு முன்பாக செல்லுகிறேன், அவர்களை நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்வேன், அவர்களை பராமரிப்பேன், பாதுகாப்பேன், கடைசியிலே என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று நல்ல ஆயனுடைய அந்த பண்புகளை நாம் பார்த்தோம். ஆனால் இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, ஆயன் நல்ல ஆயனாகத்தான் இருக்கிறார், ஆனால் ஆடுகளாகிய நாம் நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா, ஒரு பொறுப்புள்ள ஆடுகளாக இருக்கிறோமா என்பதை பற்றி தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொன்ன அந்த 4 நிகழ்வுகளிலும் அந்த முதல் நிகழ்வாக இருக்கட்டும், அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை நன்றாக தான் வளர்க்க நினைத்தார்கள். ஆனால் அந்த பிள்ளை செல்ஃபோன் மேலிருந்த அந்த தாகத்தால், வீடியோ கேம் இந்த தாகத்தால் ஒரு நல்ல ஆடாக இருக்க அது மறந்து போனது. அந்த 2வது நிகழ்வுடைய அந்த ஒரே மகனுக்கு எல்லாவற்றையும் அந்த பெற்றோர்கள் கொடுத்தார்கள், ஒரு நல்ல ஆயனாக இருந்து எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இளைஞன் ஒரு நல்ல ஆடாக இருந்து அதை பயன்படுத்த தவறுகிறான். அந்த 3வது நிகழ்விலே வரக்கூடிய அந்த குடும்ப தலைவர், எல்லா சூழ்நிலையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவருடைய தவறான பழக்க வழக்கத்தால் ஒரு நல்ல ஆடாக அவர் இருக்க தவறினார், எல்லாமே அவரிருந்து பறிக்கப்பட்டது. அந்த 4வது நிகழ்விலே வரக்கூடிய அந்த குடும்பம் ஒரு சில எதிர்பார்ப்புகளை முன்வைத்து திசை மாறிய ஒரு குடும்பமாக, ஒரு நல்ல ஆடாக வாழாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். திருஅவையிலே எல்லாம் இருந்தும் நாம் பொய்யான மேய்ப்பலை நாம் தேடி ஓடுகிறோமா? அங்கே போனால் எனக்கு இது கிடைக்கும், அங்கே இது போனால் இங்கே கிடைக்கும், அப்படி என் ஆயர் இப்படி தான் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை நாம் உணராமல் நாம் பல நிலைகளிலே நாம் மூடிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கென்று நல்ல ஆயன் இருக்கிறார், நாம் நல்ல மந்தைகளாக நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா? இந்த நாளிலே நல்ல ஆயனாம் இயேசுவை நாம் முழுமையாக பின்பற்றி நம்முடைய கடமைகளை, நம்முடைய பொறுப்புகளை நல்ல வகையிலே நாம் செய்து ஒரு நல்ல ஆடாக, ஒரு நல்ல ஒரு மந்தையாக இயேசுவை முழுமையாக நாம் பின்பற்றுவோம். இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து இயேசுவை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்போடு திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். என் பேர் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவெல்லாம் என்பதை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பருந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருதி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயநிதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. நல்ல ஆயனை பின்பற்றுகிற நல்ல ஆடுகளாக, கீழ்ப்படிதல் உள்ள ஆடுகளாக, மந்தைகளாக நாம் வாழ கரங்களை மேல் உயர்த்தி நாம் நிற்கிற இடத்திலே பக்தியோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது அகில உலக மக்களுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரை நினைக்கூர்ந்து சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணல்களில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் ஆன்மா முடியும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் நம் உடனே காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வருகின்ற நேரம் இது,
இயேசு தம் சீடர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நிலையான மனிதர்களால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியுமே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அழிவற்ற வீட்டெழுதற்கு வந்து சேரல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.